أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تؤثر وتمم بالخير يا فتاح يا فتاح يا فتاح افتح لنا أبواب العلوم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கலாம். போன பாடத்தில் நம்ம பஸ்மலா, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதனுடைய சிறப்பை பார்த்தோம். அதனுடைய மயனாவையும் அதனுடைய சிறப்பையும் பார்த்தோம். இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி பார்க்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹா அதாவது திருக்குரானுடைய முதலாவது அத்தியாயம். திருக்குரான் வரிசைப்படி முதலாக இருக்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா தான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஃபத்தஹ அப்படின்னு சொன்னால் திறந்தான்னு அர்த்தம். இப்போது அதிலிருந்து ஃபாத்திஹா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ குரானை ஓப்பன் பண்ணுறதுக்கு, குரானை ஓத ஆரம்பிக்கும் போது முதல் அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. அதனால் அதுக்கு ஃபாத்திஹான்னு பேர். சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய வரிசையில் கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது 5வது சூறாவாக இறங்குச்சு. அதாவது முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கிய சூறா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீன்னு பார்ப்போம்ல, அது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு சூறாவாக இறங்குது. அந்த வரிசையில் சூரத்துல் ஃபாத்திஹா 5வது சூறாவாக இறங்குது. இப்போ இந்த சூறா மக்காவில் இறங்கின சூறா, மதினாவில் இறங்கின சூறானும் கருத்து இருக்குது. அதே சமயம் மக்காவில் ஒரு தடவை இறங்குச்சு, மதினாவில் ஒரு தடவை இறங்குச்சுன்னு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கான வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்மா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பெயர்கள். அஸ்மா அப்படின்னு சொன்னாக்க பெயர்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பெயர்கள். இப்போ நான் ஃபாத்திஹான்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு, ஃபாத்திஹாங்கிற பேர் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். குரானை முதல்ல ஓப்பன் பண்ணும்போது முதல் அத்தியாயமாக அது இருக்கிறதுனால ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி பேர் அப்படின்னு. அதாவது அதே மாதிரி ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு, சூரத்துல் ஃபாத்திஹாக்கு. லி அன்னஹு, ஏனென்றால் பிஹா, அதை கொண்டு தான், இந்த ஃபாத்திஹா சூறாவை கொண்டு தான், தஃப்தஹு திறக்கும், அல் கிராஅத்து ஃபிஸ்ஸலாத்தி தொழுகையிலே கிராத் ஆகிறது, திறக்கும் அப்படின்னா ஆரம்பிக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி கிதாப்லையும், அதாவது குரான்லையும் இந்த சூறாவை கொண்டு தான் கிதாப் ஆகிறது, ஓப்பன் ஆகும், திறக்கும், முதல் தோற்றுவாயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு பேர் பார்த்தோன்னு சொன்னால் உம்முல் குரான் அப்படின்னு சொன்னால் குரானுடைய தாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒட்டுமொத்த குரான்லையும் பல்வேறு சூறாக்கள் இருக்குது. அந்த சூறாக்களுக்கு எல்லாத்துக்குமே, ஒட்டுமொத்த குரானுக்குமே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அன்னையாக, தாயாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் உம்முல் குரானுங்கிற பேர். இப்போ அது என்னது, ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வஹாதிஹி சூரத்து, இந்த சூறாவாகிறது, தர்ஜிஉ திரும்பும், இலைஹா இந்த சூறாவின் பக்கமே திரும்பும், ஆனியல் குரானுடைய பொருளும், ஒட்டுமொத்த குரானுடைய பொருளும், அதாவது அர்த்தமும், உலூமிஹி இன்னும் அதனுடைய கல்வியும், ஒட்டுமொத்த குரான்லையும் என்ன விஷயம் பொதியப்பட்டிருக்குது அப்படிங்கிற கல்வி அனைத்தும் எங்கே போயிடும், சூரா ஃபாத்திஹாவில் தான் போய் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கமாகும்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு உம்முல் குரான்னு பேர். ஃபன் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, கால அவர்கள் கூறினார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இதில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அன்சல, இறக்கி வைக்கவில்லை. அன்சல அப்படின்னு சொன்னால் இறக்கி வைத்தான்னு அர்த்தம். மா அன்சலன்னு பார்த்தோம்னா இறக்கி வைக்கவில்லை. மா அன்சல் அல்லாஹு, அல்லாஹு தாலாவாகிறவன் இறக்கி வைக்கவில்லை.
மா அன்சலல்லாஹு அஸ்ஸவஜல்ல. அஸ்ஸவஜல்லங்கிறது அல்லாஹு தாலாவுடைய பெயரை குறிப்பிடும் போது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை குறிப்பிடும் போது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அல்லாஹுடைய பேரை எழுதும் போது சுப்ஹானஹு தஆலா எழுதுவோம், ஜல்ல ஜலாலுஹு எழுதுவோம், அஸ்ஸவஜல்ல அப்படின்னு எழுதுவோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல்ல இறக்கி வைக்கவில்லை ஃபித் தௌராத்திலோ வலாஃபில் இன்ஜீல் இன்னும் இன்ஜீலிலோ இல்லை மிஸ்ல உம்முல் குரானை போல ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைக்கவில்லை. உம்முல் குரான்னா எதுன்னு சொன்னோம்? ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்து சூரா. இந்த சூறாவை போல் அல்லாஹு தாலா தௌராத்லையோ அல்லது இன்ஜீல்லையோ ஒரு சூறாவை இறக்கி வைக்கலை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, வஹிய அதுவாகிறது சபுல் மசானி, அதனுடைய பேர் இன்னொன்று உம்முல் குரான், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பேர் உம்முல் குரான்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதே ஹதீஸ்லேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? வஹிய சபுல் மசானி அப்படிங்கிறாங்க. சபுவ மசானினா என்னது? அதாவது சபுனா 7ன்னு அர்த்தம். இந்த ஃபாத்திஹா சூரா 7 வசனங்களை உடையது. மசானினாக்க திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உடையது அப்படின்னு சொல்லி சபா மசானின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அல்ஹம்துலில்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவாகிறது உம்முல் குரானாக இருக்கும். உம்முல் கிதாப் இன்னும் உம்முல் கிதாபாக இருக்கும். சபா மசானி இன்னும் சபா மசானியாக இருக்கும். வல் குர்ஆனில் அலீம் இன்னும் அது குர்ஆனுல் அலீமாக இருக்கும், மகத்துவம் பொருந்திய குர்ஆனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அல்ஹம்துலில்லான்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாவாகிறது. அதற்கு உம்முல் குரான்னும் பேர் இருக்குது, உம்முல் கிதாப்னும் பேர் இருக்குது. உம்முல் குரான்னா குரானுடைய தாய், உம்முல் கிதாப் வேதத்தினுடைய தாய். அதே மாதிரி சபா மசானினா திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உடையது. அதே மாதிரி வல் குர்ஆனில் அலீம் மகத்துவம் பொருந்திய குரானு. ஏன்னா குரானுடைய ஒட்டுமொத்த இல்மும் கல்வியும் அதன் பக்கம்தான் போய் சேருது. ஸோ இது என்னது குர்ஆனுல் அலீமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த விஷயம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹ் கிரந்தமான திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹஹு அதனை சஹீஹுடைய ஹதீஸின் தரத்தில் வைத்திருக்கிறார்கள் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தன்னுடைய கிதாபில் இது சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பேர்களாக என்னென்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு ஃபாத்திஹத்துல் கிதாப்னு பார்க்குறோம், உம்முல் குரான்னு பார்க்குறோம், அதே மாதிரி உம்முல் கிதாப்னு பார்க்குறோம், சபா மசானின்னு பார்க்குறோம், குரானுல் அலீம்னு பார்க்குறோம். இது இறங்கியது எங்கே? மக்காவில் இறங்குச்சு இந்த சூறா. 7 வசனங்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்குது. அடுத்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா உம்முல் கிதாப் அப்படின்னு பேர். உம்முல் கிதாப்னு சொல்லி இந்த ஹதீஸ்லேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ்லேயே பார்த்தோம்ல. இப்போ அதில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபி அவ்வலி கிதாபி தஃப்சீர். அதாவது புகாரி இமாம் தன்னுடைய கிதாபை, அதாவது சஹீஹுல் புகாரிங்கிற ஹதீஸு கிதாபை பல பாடங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் கிதாபு தஃப்சீர்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த கிதாபு தஃப்சீருங்கிற பாடத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹதீஸை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மியத் உம்முல் கிதாப். இதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் கிதாப்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது, யுபுதஉ பி கிதாபத்திஹா ஃபில் மசாஹிஃப். அதாவது யுபுதஉ ஆரம்பிக்கப்படும், பி கிதாபத்திஹா அதனை எழுதுவதை கொண்டு, சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுதுவதை கொண்டு ஆரம்பிக்கப்படும், ஃபில் மசாஹிஃப் அதாவது குரானுடைய பிரதிகளிலே. குரான்னு சொல்கிறோம்ல, குரானுக்கு முஸஹஃப்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது குரான் பிரிண்ட் பண்ணி அச்சா பிரதி எடுத்திருக்கோம்ல, அந்த பிரதிகளுக்கு என்னது முஸஹஃப்னு பேர். இப்போ
இப்போ லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கிறது குர்ஆன், அதுக்கு வந்து முஸ்ஹஃப்னு பேர் சொல்லக்கூடாது. நம்ம கைகளில் இப்போ பிரிண்ட் போட்டு இருக்குதுல்ல, அந்த பிரதிக்கு வந்து முஸ்ஹஃப்னு சொல்கிறது. அதனுடைய ப்ளூரல் ஜம் தான் மசாஹிஃப். இந்த மசாஹிஃபில் முதல்ல வைக்கிறது எது? அந்த ஃபாத்திஹா சூராவை கொண்டு தான் எழுத ஆரம்பிக்கப்படும்னு சொல்கிறாங்க. வயுபுதஉ இன்னும் ஆரம்பிக்கப்படும், பிக்ராஅத்திஹா அந்த சூறாவை கொண்டே ஓதுதலாகிறது ஆரம்பிக்கப்படும். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டே ஓதுதலாகிறது ஆரம்பிக்கப்படும். ஃபிஸ் ஸலாத் தொழுகையில். தொழுகையில் நம்ம சூறா ஓதணுமே, எந்த சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா ரக்காத்துலேயும் ஓதுறது கட்டாயம். அடுத்து கூட துணை சூறா வந்து எந்த சூறா வேணாலும் நம்ம ஓதிக்கலாம். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ஒவ்வொரு ரக்கத்தில் தொழுகையினுடைய, அது சுன்னத்து தொழுகையாக இருந்தாலும் சரி, ஃபர்லு தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபில் தொழுகையாக இருந்தாலும் சரி, மற்ற விசேஷ தொழுகைகள் எந்த தொழுகைகளாக இருந்தாலும் சரி, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் ஒவ்வொரு ரக்கத்துமே ஆரம்பிக்கப்படும். அதனால் அதுக்கு உம்முல் கிதாப்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு ரக்கத்துலேயுமே சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு தான் ஆரம்பிக்கப்படும்னு. அப்போ அதுக்கு வந்து இன்னொரு பேர் சலாத்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. கூறினார்கள், சமயத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செவியேற்றேன். யகூலு கூறக்கூடியவர்களாக, சமயத்துனா நான் செவியேற்றேன், அவர்கள் கூறியதை நான் காதில் வாங்கினேன் அர்த்தம். சமயத்துனா நான் காதில் வாங்கினேன், யக்கூலுனா கூறியவர்களாக, யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் காதில் வாங்கினேன், செவியேற்றேன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. அதாவது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா கூறினான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹு தாலா என்ன சொன்னால், கஸ்ஸம் தூ நான் பங்கிட்டுள்ளேன், அஸ்ஸலாத்த தொழுகையை நான் பங்கீடு செய்து வைத்திருக்கிறேன்னு அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது கஸ்ஸம்து ஸலாத்த தொழுகையை பங்கீடு செய்து வைத்துள்ளேன், பைனி வ பைன அப்தி. பைனி அப்படின்னு சொன்னால் எனக்கு மத்தியிலும், அல்லாஹ் சொல்கிறான் தனக்கு மத்தியிலையும், வ பைன அப்தி என்னுடைய அடியாருக்கு மத்தியிலும். தன்னுடைய அடியார் யார்? அல்லாஹுடைய அடியார்கள் யார்? நம்ம தான். நம்மளுக்கும் அல்லாஹு தாலா தனக்கும் நம்மளுக்கும் மத்தியில் தொழுகையை பங்கிட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்கிறான். நிஸ்ஃபைனி 2 பகுதிகளாக. இந்த அல்ஹம்து சூரா அப்படிங்கிற தொழுகைங்கிறது என்னது? அதாவது அல்ஹம்து சூராங்கிறது எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியில் நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கேன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். வலி அப்தி, அப்போது என்னுடைய அப்துக்கு நான் கொடுக்கிறேன், மா சஅல அவன் கேட்கக்கூடியதையெல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். யார் உள்ளச்சத்தோடு தொழுகிறாங்களோ, தொழுவும் போது ஓதுறாங்கல்ல ஃபாத்திஹா சூராவை, அப்போ அந்த ஃபாத்திஹா சூராவை எனக்கும் அடியானுக்கும் மத்தியில் நான் பங்கு செய்து வச்சுருக்கேன், 2 பங்காக பிரித்து வச்சுருக்கேன். என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்குறதெல்லாம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அல்லாஹு தாலா அடுத்து தொடர்றான். ஃபைதா கால அப்து அடியான் ஆகிறவன் கூறினால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதாவது தொழுகையில் ஃபாத்திஹா சூரா ஓதுறோம் இல்லையா, அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு சொன்னால் கால அல்லாஹு தாலா, அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, ஹமிதனி அப்தி, ஹமித புகழ்ந்து விட்டான், நீ என்னை, அப்தி என்னுடைய அடியாராகிறவன் என்னை புகழ்ந்து விட்டான் அல்லாஹு தாலா சொல்கிறானா. பொதுவாக தொழுகையை என்ன செய்வோம்? அடியாருக்கும் அல்லாஹு தாலாவிற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தொழுகையில் ஓதும் போது உள்ளச்சத்தோடு ஓதணும், உள்ளச்சத்தோடு தொழுகணும். அப்படி ஓதும் போது ஃபாத்திஹா சூராவை ஆரம்பிக்கிறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு நம்ம ஓதும் போது அல்லாஹு தாலா அதுக்கு பதில் கொடுக்குறான். என்ன பதில் கொடுக்குறான்? ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறானா. அடுத்தது வைதா கால அப்து அடியாராகிறவர் கூறினார், அர் ரஹ்மான் இர் ரஹீம். அதுக்கு அடுத்த ஆயத்து அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொன்னால், அப்போ கால அல்லாஹு தாலாவாகிறவன் கூறுகிறான், அசனா அலைய அப்தி. இங்கேயும் அசனா என்னை புகழ்ந்து விட்டான், அலைய என்னின் மீது என்னுடைய அடியானாகிறவன் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான். வைதா கால பிறகு அங்கே அடியாராகிறவர் கூறினால், மாலிகி யோமித்தீன், மாலிகி யோமித்தீன்னு சொல்லி அடியாராகிறவர் கூறினால், கால அப்பொழுது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியானாகிறவன் என்னை கண்ணியம் செய்து விட்டான். மஜ்ஜத அப்படின்னா கண்ணியம் செய்து விட்டான், அல்லது சிறப்பாக்கி விட்டான், அல்லது மேன்மைப்படுத்தி விட்டான். என்னுடைய அடியான் என்னை சிறப்பாக்கி வைத்து விட்டான், என்னை மேன்மையாக்கி வைத்து விட்டான்னு சொல்லி அல்லாஹு தாலா ரிப்ளை பண்ணுறானா. ஒகால மர்ரத்தன் இன்னொரு தடவையில் இன்னொரு ஹதீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, மாலிகி யோமித்தீன்னு சொல்லி அடியார் ஓதனா. அப்போ அல்லாஹு தாலா என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, ஃபவ்வல
ஒப்படைத்து விட்டான் இளைய என்னின் பக்கம் அப்தி, என்னுடைய அப்தாகிறவன் என்னின் பக்கம் அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டான்னு சொல்லி அல்லாஹ் ரிப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த தொழுகைங்கிறது எப்படி இருக்குது, தொழுகையில் ஓதக்கூடிய தொழுகையை அல்லாஹுத்தாலா 2 பங்காக பிரிச்சிருக்கிறான். யாருக்கு மத்தியில், தனக்கும் தன்னுடைய அடியாருக்கு மத்தியில் 2ஆக பிரிச்சுக்கிட்டான். தொழுகைங்கிறது அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல். அப்போ ஃபாத்திஹா சூரா ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பித்தா அப்போ அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான், ஹமிதனி அப்தி அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய அப்து என்னை புகழ்ந்து விட்டான்னு. வைதா கால ரஹ்மான் ரஹீம், ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டா அப்போது அல்லாஹுத்தாலா என்ன ரிப்ளை பண்ணுறான், அஸ்னா அலையா அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். அடுத்தது மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு அடியான்னு சொல்லும் போது அல்லாஹுத்தாலா எப்படி 2 விதமாக ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னு ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு டைம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க மஜ்ஜதனி அப்படின்னு அல்லாஹுத்தாலா ரிப்ளை பண்ணுறான். என்னுடைய அடியானாகிறவன் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அடுத்தது இன்னொரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பது என்ன, ஃபவ்வல இலைய அப்தி அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஃபவ்வலனாக்க ஒப்படைத்தான் அர்த்தம். இலைய என்னின் பக்கம் என்னுடைய அடியானாகிறவன் ஒப்படைத்து விட்டான். என்னத்தை ஒப்படைச்சான், தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் என்ன செஞ்சுட்டான், ஒப்படைச்சிட்டான். அதனால் என்னுடைய அப்து கேட்குறதா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்வதாக இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. அடுத்து என்ன ஓதுறான், வைதா கால, அப்போது அடியான் கூறினால் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அதாவது ஃபாத்திஹா சூராவில் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அடியான் ஆகிறவன் கூறும்பொழுது அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, கால அல்லாஹு தாலா கூறுகிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி. ஹாதா இதுவாகிறது, அதாவது அந்த ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன்னு அந்த அடியான் ஓதுவதாகிறது. பைனி எனக்கு மத்தியிலும் வ பைன அப்தி என்னுடைய அப்துக்கும் மத்தியிலே உள்ளதாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் மத்தியில் உள்ளது. அப்து என்னிடத்துல கேட்குறான், என்ன கேட்குறான், ஈயாக்க நஅபுது உன்னையே நான் வணங்குகிறேன், வ ஈயாக்க நஸ்தஈன் இன்னும் உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன்னு அடியார் எங்கிட்ட கேட்குறான். அதனால் இதுக்கான விஷயம் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. ஒலி அப்தி நான் என்ன செய்வேன், என்னுடைய அப்துக்கு கொடுப்பேன். மாசல அவன் கேட்டதை என்னுடைய அப்துக்கு என்னுடைய அடியானுக்கு நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஃபைதா கால இன்னும் அடியாராகிறவர் கூறினால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அதாவது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு அந்த அடியாராகிறவர் ஓதினால் அந்த சூரா கடைசி வரைக்கும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல் ضالீன் ஆமீன் இது வரைக்கும் ஓதும் போது அப்போது கால் அல்லாஹு தாலாவாகிறவன் கூறுகிறான், ஹாதா லி அப்தி இது என்னுடைய அப்துக்கு உள்ளது. மேலெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கும் என்னுடைய அப்துக்கும் மத்தியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அந்த வசனத்தை ஓதும் போது எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியில் உள்ளதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ இந்த கடைசி வசனம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு அடியான் அந்த கடைசி வசனத்தை ஓதி முடிக்கும் போது அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, ஹாதா இதுவாகிறது லி அப்தி என்னுடைய அப்துக்கு உரியதாக இருக்கும். வலி அப்தி மாசல என்னுடைய அடியானுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹு தாலா ரிப்ளை பண்ணுறான். அப்போது இந்த 7 ஆயத்துக்களும் குரானில் உள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள 7 ஆயத்துக்களையும் ஒவ்வொரு ஆயத்தாக ஓதும் போது அல்லாஹு தாலா அதுக்கு என்ன செய்கிறான், ரிப்ளை பண்ணுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக கூறுகிறார்கள். இப்போ வஃபி ரிவாயத்தின் இன்னொரு இதோட ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது வஃபி ரிவாயத்தின் இன்னொரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அதாவது இன்னொரு ரிவாயத்திலே கூறுகிறார்கள், கஸ்ஸம் தூ நான் பங்கிட்டுள்ளேன், அஸ்ஸலாத்த தொழுகையை பங்கிட்டுள்ளேன், பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி பைனி எனக்கு மத்தியிலும் வ பைன அப்தி என்னுடைய அப்துக்கு மத்தியிலும் நிஸ்ஃபைனி 2 பங்குகளாக பிரித்துள்ளேன். ஃப நிஸ்ஃபுஹா அதிலே பாதியாகிறது லி எனக்கானதாக இருக்கும், வ நிஸ்ஃபுஹா இன்னும் அதிலே பாதியாகிறது லி அப்தி என்னுடைய அப்துக்காக இருக்கும்னு அல்லாஹு தாலா சொல்வதாக ஹதீஸில் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இதில் ரவாஹு முஸ்லிம் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அஸ்ஹாபு சுனனுல் அர்பா அப்படின்னு
இருக்கும். அதாவது என்னென்னா சுனன் அப்படின்னு சொல்லி கிதாபுகளுடைய வகையை வந்து பிரிப்பாங்க. ஜாமி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதே மாதிரி சுனன்னு சொல்லி பிரிப்பாங்க. அதில் சுனன் வகையை சார்ந்தது 4 ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. அந்த 4 ஹதீஸ் கிதாபு பேரையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுகளை பற்றி சொல்லும் போது சொல்கிறேன். இதில் இந்த 4 சுனனு இப்போ நம்ம நீங்கள் வந்து மிஷ்காத்து படிச்சிருப்பீங்க. மிஷ்காத்தில் முத்தஃபக்குன் அலைஹின்னு போட்டிருக்கோம். முத்தஃபக்குன் அலைஹினா யார்? புகாரி முஸ்லிமை பற்றி 2 பேரும் அறிவித்த ஹதீஸுகளை வந்து முத்தஃபக்குன் அலைஹி அப்படி 2 பேருமே அந்த ஹதீஸ் அறிவிச்சிருந்தாங்கன்னா முத்தஃபக்குன் அலைஹின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சுனன் கிதாபு 4 சுனன் கிதாபு. சுனனுல் அர்பா அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது வந்து இமாம் நசை, இமாம் இப்னு மாஜா, திர்மிதி, அபுதாவுத் இவங்க 4 பேருக்கும் வந்து சுனன் வகையை சார்ந்த ஹதீஸ் கிதாபுகளை எழுதியவர்கள் இந்த 4 இமாமும். இப்போ இந்த 4 ஹதீஸ் கிதாபுலையும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறத வந்து சுனனுல் அர்பாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து யார் சொன்னது? இந்த ஹதீஸை ரவாஹு முஸ்லிம் இமாம் ரிவாயத்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அசஹாபு சுனனுல் அர்பா 4 சுனன் கிதாபுகளை உடையவர்களும் 4 சுனன் கிதாபுகளை உடையவர் யார் யாருன்னு சொன்ன? இமாம் நசை, இமாம் இப்னு மாஜா, இமாம் திர்மிதி, இமாம் அபுதாவுத் இவங்க 4 பேரும் இதை வந்து இந்த ஹதீஸை ரிவாயத்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கசம்து சலாத்த பைனி பைன அப்தி நிஸ்ஃபைனி நிஸ்ஃபுஹாலி நிஸ்ஃபுஹாலி அப்படிங்கிற ஹதீஸை சொல்கிறாங்க. அதே மாதிரி சும்மியத்துல் ஃபாத்திஹா இந்த ஃபாத்திஹா சூராவாகிறது பெயர் சொல்லப்பட்டுள்ளது அஸ்ஸலாத்த தொழுகை என்று பெயர் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ இதுக்கு வந்து என்னது? மேலே உள்ள ஹதீஸில் வந்து ஃபாத்திஹா சூராவை தொழுகைன்னு குறிப்பிடுறாங்க. ஏன் தொழுகைன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னஹா ஏனென்றால் அதுவாகிறது ஷர்த்துன் ஃபீஹா இந்த தொழுகையில் ஷர்த்தாக இருக்கும். ஃபாத்திஹா சூரா ஓதணுங்கிறது நிபந்தனை. ஃபாத்திஹா சூராக இல்லாமல் என்ன செய்யாது? தொழுகை வந்து கூடாது. அதனால் அதை ஷர்த்தாக்கியிருக்காங்க. ஷர்த்து ஆக்கியிருக்கிறதுனால நிபந்தனையாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபாத்திஹா சூராக்கே சலாத்துன்னு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா சலாத்த தொழுகையாகிறது இல்லை லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப் யார் வந்து ஓதவில்லையோ. லிமன் சிலருக்கு, லிமன்னா சிலருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு லா சலாத் தொழுகையாகிறது இல்லை. யார் அந்த சிலர் அப்படின்னு பார்த்தோம்னா லம் யக்ரா ஓதவில்லை பி ஃபாத்திஹத்தில் கிதாப் ஃபாத்திஹா சூராவை ஓதலையே அவங்களுக்கு வந்து தொழுகையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓதலையே அப்படின்னு சொன்னால் ஃபாத்திஹா சூராவை ஓதலைன்னா எந்த தொழுகையில் ஓதலையோ அந்த தொழுகை அவங்களுக்கு பாத்தில் ஆயிரும். திருப்பி தான் தொழுகணும். ஃபாத்திஹா சூரா ஓத மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு எதையும் வச்சு இப்போ சில விஷயங்களை நம்ம மறந்தோம் அப்படின்னு சொன்னால் சஜிதா சஹவு செஞ்சு அதை நிவர்த்தி செஞ்சிடலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது? இங்கே வந்து ஃபாத்திஹா சூரா ஓத மறந்துட்டோன்னு சொன்னால் தொழுகையே கிடையாது. திருப்பி தான் தொழுதாகணும். தொழுகக்கூடாது. அப்போது லா சலா லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்னு சொல்கிறாங்க. இது வந்து முத்தஃபக்குன் அலைஹி. முத்தஃபக்குன் அலைஹினா என்ன சொன்னேன்? இமாம் புகாரியும் அவங்க கிதாபில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் பதிவு செஞ்சுருக்கிற ஹதீஸுக்கு ராவி யாருன்னு சொல்லும் போது முத்தஃபக்குன் அலைஹின்னு போடுவாங்க. அடுத்தது வான் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா துஜ்ஸிஉ ஸலாத் தொழுகையாகிறது கூடாது, லா யுக்ரா ஃபீஹா பி உம்மில் குரான் குரானை கொண்டு ஓதப்படாத தொழுகையாகிறது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சஹீஹ் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு ஹுஸைமா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது இது வந்து ஃபாத்திஹா சூராவிற்கான வேறு பெயர்களில் சிலவற்றை நம்ம பார்த்தோம். இன்னும் அதுக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. அதுக்கான ஹதீஸ் ஆதாரங்களும் இருக்குது. ரொக்கையாங்கிற பேர் இருக்குது, ஷிஃபாங்கிற பேர் இருக்குது, காஃபியாங்கிற பேர் இருக்குது, வாஃபியாங்கிற பேர் இருக்குது. இப்படி பல வகையான பெயர்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த பெயர்களையெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த பாடங்களில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போது இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயங்களில் ஃபாத்திஹா சூராவினுடைய மகத்துவத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு சலாத்துன்னு சொல்லி பேர் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி அந்த பேர் இருக்கும்போது அதனுடைய மகத்துவத்தை பார்க்குறோம். என்ன மகத்துவம்? அந்த ஃபாத்திஹா சூராவை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருக்கான்? தனக்கும் தன்னுடைய அடியாருக்கும் மத்தியில் பங்கிட்டு வைத்திருக்கிறேன். அப்போ அடியான் ஒவ்வொன்றா தொழுகையில் வந்து ஒவ்வொரு வசனத்தையும் ஃபாத்திஹா சூராவுடைய வசனத்தை ஓதும் போது இப்போ 2ஆக பங்கிட்டு வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அதனுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சூறாவினுடைய
உம்முல் கிதாபுங்கிறது போது எல்லா இல்மும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு